ஒரு ஸ்பூன் கூட அரிசியை சேர்க்காமலேயே சிகப்பு சோளத்துல ஹெல்தியான இடியாப்ப ரெசிபி. அடிக்கிற வெயிலுக்கு பாடி ரொம்ப சூடாகுதா அப்படின்னா ஹெல்தியான பார்லி கர்ட் ரைஸ் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி சிகப்பு சோளம் சேர்த்து ஹெல்தியான சாஃப்டா கொல்கட்டை, ஹை புரோட்டீனும் நல்ல ஃபைபரும் சேர்த்தா சிகப்பு சோளம் குண்டு குண்டான இட்லி, ஸ்வீட் பொட்டேட்டோ மில்லட்ஸும் சேர்த்து ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான இடியாப்ப ரெசிபி தாங்க. கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காமலேயே நாம் இந்த மில்லட்ஸில் ரொம்ப ஹெல்தியான இடியாப்ப ரெசிபி, அது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரும் சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க இந்த சிவப்பு சோள ரெசிபி போடுங்கன்னு, அவங்களுக்கோசரமே இந்த ரெசிபி. இந்த ரெட் மில்லட்ஸில் நம்ம ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ரெசிபி செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நாம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்தியான இடியாப்ப ரெசிப்பியை தாங்க பார்க்க போகிறோம். அதை நம்ம சிவப்பு சோளம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது 1லேருந்து 1.5 kg இருக்குதுங்க. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்ச பிறகு இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நான் வெயிலில் நல்லா காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பட்டு மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததை நம்ம மிஷினில் கொடுத்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இடியாப்ப மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1லேருந்து 1.5 கப் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு அளவுகள் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு இடியாப்பம் வேணும் அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்குது. அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் இந்த மாவை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு எப்படி இருக்கணும்னா நீங்கள் யூஸ்வலாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதிலிருந்து கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இடியாப்பம் ப்ரெஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் நாம் ஒரே ஒரு 2 ரவுண்டு இந்த மாதிரி நல்ல ஒரு வாட்டி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானதுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மாவு தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கணுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம இந்த கொல்கட்டை பிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி நம்ம நீராவியில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணுங்க. மில்லட்ஸ் இடியாப்பம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. மாவு மட்டும் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா போதுங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கிற தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச அச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சின்னது வேணால் சின்னது, பெருசு வேணால் பெருசு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்திருக்கிற இந்த இடியாப்ப மாவை இந்த இடியாப்ப மோல்டில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நீங்கள் இந்த இடியாப்பம் ப்ரெஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணுமா பெருசா, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வருங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இதே போல் எல்லா இடியாப்ப மாவையும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த சிகப்பாக இருக்கிற இந்த சோளத்தில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இட்லி தோசை இடியாப்பா எல்லா ரெசிபியும் நம்ம போட போகிறோங்க. கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு இடியாப்பம்னா ரொம்ப பிடிக்கும். அது மில்லட்ஸில் இடியாப்பம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் அவரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பிகினர்ஸ் கூட இந்த இடியாப்பம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப அழகாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த இடியாப்பத்துக்கு நாட்டு சக்கரை தேங்காய் பாலோட சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு காய்கறி பச்சை பட்டாணி தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒயிட் குருமா செஞ்சுருக்கேங்க. அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சிகப்பு சோளத்தில் பூ போன்ற இட்லி. பாருங்கள் நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக எப்படி வெந்து வந்திருக்குதுன்னு. நம்ம கொஞ்சம் கூட அரிசியை சேர்க்காமலேயே நம்ம இந்த சிவப்பு சோளத்தில் நம்ம இட்லி செய்யலாம் வாங்க. 1 கப்பு சோளம், இந்த சிகப்பாக இருக்கிற சோளம் 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இட்லி கூட நம்ம 1 டீஸ்பூன் கூட அரிசியை சேர்க்கறது இல்லைங்க. இப்போ நம்ம ரெட் பீனு சிவப்பாக இருக்கிற பீன்ஸ் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு இது ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். உளுந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்கின் இருக்கிறது நீங்கள் ஒயிட் உளுந்து கூட எடுத்துக்கலாம். இது 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இந்த ரெட் பீனுக்கு பதிலாக நாங்கள் பாசி பயிறு கூட சேர்க்கலாங்க. பாசி பயிறு 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கிட்டு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க.
இல்லை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணுங்க. இந்த ரெட்டு சோளம் வந்து நல்லா ஊறணும். அதே போல் இந்த பருப்பு கூட நான் ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் இந்த ரெட் பீன்ஸ் எல்லாம். அதனால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சதுக்கு டைம் கொடுத்து ஊற வைங்க. 8 மணி நேரம் விட்டு பார்த்தோன்னா இந்த சோளமும் பருப்பும் நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ கிரைண்ட் பண்ணணும். நீங்கள் மிக்ஸி ஜார் அல்லது கிரைண்டில் கிரைண்ட் பண்ணாலும் வந்து இந்த ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 சுற்று. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லைங்க, இந்த மாதிரி கோரஸாக கொஞ்சம் திக்காக இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க, கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூனு தண்ணீரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீக்கிரமாக மாவு புளிக்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட்டாக மாவு ரெடி ஆகட்டோன்னா நீங்கள் உப்பு இல்லாமல் கூட இப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். எப்படி உங்களுக்கு இது 5லேருந்து 6 மணி நேரம் கம்ப்ளீட்டாக புளிச்சிருங்க. அதனால் நீங்கள் அந்த டைமை அட்ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு 5 ஹவர்ஸ்லேயே மாவு வந்து கம்ப்ளீட்டாக புளிச்சு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்ச 5 மணி நேரத்துலேயே மாவு வந்து இந்த அளவுக்கு புளிச்சிருக்குது. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம், இல்லைன்னா கூட நீங்கள் இது டிஃபனாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது இட்லியாக ஊற்றி எடுக்கலாம். இந்த சிவப்பு சோளம் இட்லியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அது இந்த நம்ம பருப்பு வகைகளெல்லாம் சேர்த்ததுனால நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். இந்த சோளத்தில் வந்து ரொம்ப ஃபைபரும் இருக்குது. நம்ம வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இட்லி நம்ம ஊற்றி வச்சோங்க, ஒரு 10-12 மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக அழகாக இட்லி வெந்து வந்திருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நீங்கள் இப்போ இந்த துணியிலேருந்து இந்த இட்லி எடுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக வந்திருக்குது. இந்த இட்லி வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இட்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் அழகு இல்லைங்க, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல சாஃப்டாக பூ மாதிரி இருக்குதுங்க, பஞ்சு மாதிரி. இட்லி சாம்பாரோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹெல்தியான இட்லியை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க. ஸ்வீட் பொட்டேட்டோவும் மில்லட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். இதுக்கு நான் வந்து 1 கப்பு மில்லட்ஸ் நான் ஊற போட்டு வச்சுருக்கேங்க. ஓவர் நைட்டு இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் நீங்கள் மில்லட்ஸை ஊற வைங்க. நீங்கள் வந்து இது ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட்ஸ் ஆகட்டும், இல்லை சாமர் ரைஸ் ஆகட்டும், இல்லை வரகரிசி, எந்த மில்லட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் 1 கப்பு மில்லட்ஸ் ஊற வச்ச மில்லட்ஸை வந்து நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து ஃபேன் கீழே வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. ரொம்ப நைஸாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப கோரஸாக இல்லை, ரொம்ப சின்ன ரவை மாதிரி இதை நீங்கள் உடச்சி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிற மாவு கூட நீங்கள் ஹேர் டைட் பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வச்சு கூட நீங்கள் இது செய்யலாங்க. வீட்டுக்கு வந்து வெல்லம், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நான் வெல்லம் வந்து 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு வெல்லுக்கு 1/4 கப்பு தண்ணீரும் சேர்த்துட்டு பாகுப்பதம் தேவையில்லைங்க, ஜஸ்ட் கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுதான் நம்ம தேவையான அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், நம்ம எந்த அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கணும்னு. நான் 1 கப்பு மில்லட்ஸ் எடுத்து ஊற போட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதே கப்பில் நான் வேக வச்சு மேஷ் பண்ணியிருந்தால் ஸ்வீட் பொட்டேட்டோவும் 1 கப்பு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மில்லட்ஸ் பவுடரும் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு துருவிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணியிருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து 1 கப்பு பால் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 கப்பு பால் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். தண்ணீர் எதுவும் சேர்க்குறது வேண்டாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாதே இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம மறுபடியும் வச்சுருந்தா 1/2 கப் பாலும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஓரளவுக்கு மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதுமானது.
உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பால் வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ இது கூடிய வந்து வாசனைக்கு நான் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாவுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிசியை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த சைஸில் கப் எடுத்துக்கோங்க. கப்பில் நான் வந்து நெய் வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் ஒரு 3/4 கப்பு இந்த மாவு வந்து நம்ம இதில் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா கப்புலேயும் மாவு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸ் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்க்கலாங்க. இப்போ நம்ம மாவில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டீமிங் பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குது. நம்ம ஒரு டீஸ்பூன் கூட எண்ணெய் சேர்க்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த மில்லட்ஸும் சக்கரவள்ளி கிழங்கு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது எப்படி சாப்பிட போகிறேன்னா கொஞ்சம் நெய் தொட்டு நான் சாப்பிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான மில்லட்ஸ் கொல்கட்டை தான். இந்த கொல்கட்டை கூட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்க்ரீடியன்ஸும் செய்கிற மெத்தடும் ரொம்ப ஈஸிங்க. நான் ஏற்கனவே சிகப்பு சோள மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சிகப்பு சோள மாவு நம்ம 1 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப்பு மாவை நம்ம ஒரு மிக்சிங் பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. 1 கப்பு சிகப்பு சோள மாவுக்கு 1 கப்பு ராகி மாவும் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாவு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த 2 மாவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம் வாங்க. அதில் ஒரு கடாய் வச்சுக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பாசிப்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கடுகு தாளிக்கும் போது கூட நீங்கள் தாளிச்சுக்கலாங்க. இப்போ 1/2 கப்பு வந்து சின்னதாக கட் பண்ணியிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப்பு வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக பாலக்கீரை, சப்சிகை கீரைன்னு சொல்கிறாங்க கர்நாடகத்தில். அது வந்து சோம்பு கீரை. உங்களுக்கு பிடிச்ச பசலைக்கீரை இந்த மாதிரி கீரை சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. கீரை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் டாஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. இப்போ மாவு வந்து நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அந்த கப்புலேயே நம்ம தண்ணி மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். 1 கப்பு சோள மாவு, 1 கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறோம். இதுக்கு நம்ம 2 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் ஒரு 3.5 கப்பு தண்ணி எடுத்துக்குங்க, போதுமானது. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தலை இருந்தால் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மாவை இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மாவு சேர்க்கும்போது ஃபயர் வந்து லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு மாவு எல்லாம் ஒன்றா கொட்டிடுங்க. கொட்டிட்டு நீங்கள் ஒரே முட்டுக்க நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கை விடாமல் டக்குன்னு எல்லா பக்கமும் இந்த மாவும் இந்த தண்ணி ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 நிமிஷம் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கெட்டியானதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாங்க. ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்ச பிறகு ஃபைனலாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக கட்டிகள் வராது. உங்களுக்கு ஃபைனலாக ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி டவுட் இருந்தால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு நீங்கள் கை வந்து தண்ணீரில் தொட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கொல்கட்டை மாதிரியோ இல்லை சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் பாருங்கள், இந்த மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நீட்டாக நம்மளுக்கு உருட்டுறதுக்கு வருது. இதே மாதிரி எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் உருட்டிட்டு நீங்கள் இட்லி பாத்திரம்ல இல்லை ஸ்டீமர் பாத்திரம்லையே நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவு வந்து ஏற்கனவே பாதி அளவுக்கு வெந்து இருக்குது. இதை நாம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணுனா போதுமானதுங்க. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இப்போ 8 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம விட்டு பார்க்கலாம். பாருங்கள் அழகாக நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போது 2 நிமிஷம் ஆறின பிறகு நீங்கள் எடுத்து பாருங்கள். கையில் ஒட்டாமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாங்க. ஆஃப்டர்நூன் கூட உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குங்க.
சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மார்னிங் செஞ்சுட்டு மிச்சம் இருந்தால் நைட்டு வரைக்கும் ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்தியான மில்லட்ஸ் கொல்கட்டையை கார சட்னி, டொமேட்டோ சட்னி, கார்லிக் சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. அடிக்கிற வெயிலுக்கு இந்த பார்லி கர்ட் ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாடிக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறவங்க, வாய் புண்ணாக இருக்கிறவங்க, யூரின் எரிச்சலாக இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இந்த பார்லி கர்ட் ரைஸுக்கு வந்து நான் 1 கப்பு பார்லி நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேங்க. இது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இது ஊற வச்சு கூட செய்யலாம், இல்லை கூட நீங்கள் அப்படியே இதை வாஷ் பண்ணிவிட்டு கூட டைரெக்டாக குக்கரில் வேக வச்சு கூட செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்லி தயிர் சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்லி எடுத்துக்கலாம். இப்போ பார்லி என்னாமோ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு பார்லிக்கு நான் வந்து ஒரு 4லேருந்து 5 கப்பு வாட்டர் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்லிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் ஒரு 5லேருந்து 6 விசில் நீங்கள் விட்டு எடுத்துக்குங்க. நான் வந்து ஏற்கனவே ஊற வச்ச பார்லியாக இருந்ததுனால நம்ம 5லேருந்து 6 விசில் வேக வச்சு எடுத்துருக்குறோம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. உங்களுக்கு ஊற வைக்காமல் நீங்கள் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 விசில் கூட நீங்கள் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த பார்லி பாருங்கள், நம்ம டெய்லி சாப்பிட்ற ரைஸ் மாதிரியே நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் நமக்கு அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் இந்த பார்லியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரைன் பண்ணி ஆயிடுச்சு. இந்த பார்லி கஞ்சி கூட பாருங்கள், இது கூட நம்ம அப்படியே நம்ம குடிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த ட்ரைன் பண்ணியிருக்கிற இந்த பார்லியை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லைங்க, கொஞ்சம் 1க்கு 2 ஒரு 2 பேர்ல் சுற்றில் நீங்கள் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரைண்ட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கிரைண்ட் பண்ணியிருக்கிற இந்த பார்லியை வந்து நம்ம இந்த ஏற்கனவே இந்த வடித்து வச்சுருந்த இந்த கஞ்சி கூடையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்லி கஞ்சியும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 கப்பு பார்லிக்கு இப்போ நம்ம 2 கப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துட்டு நீங்கள் அது ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்தியான பார்லி கர்ட் ரைஸ் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். வயிற்றுக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கர்டை வந்து நம்ம இந்த பார்லி கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீரும் சேர்த்துட்டு நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்லியும் கர்ட் ரைஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ ஹெம்மியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. கண்டிப்பாக நீங்கள் சிம்பிளாக இதை செஞ்சிடலாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லது கீ சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துருக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகு சேர்த்துக்குங்க. சின்னதாக கட் பண்ணியிருந்த இஞ்சி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பார்லி கர்ட் ரைஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு துருவிய கேரட் வந்து 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு வாட்டி எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்ட்டாக ஹெல்தியான பார்லி கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி கூட வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. டயாபெட்டிஸ் அவங்களுக்கும் ட்ரை பண்ணலாங்க. கட் ஹெல்த்துங்க, ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இந்த பார்லி கர்ட் ரைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.